இந்த தேசத்தின் மாற்றத்திற்கு, இந்த பட்டணத்தின் மாற்றத்திற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த கடமை என்று நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அப்ப நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, இந்த தேசத்தின் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்குரிய மெசேஜும் எனக்குரியது தான். ஆண்டவர் வந்து சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்தால் பெரிய காரியங்களை நம்மளை உயர்த்தோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சர்வஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. க்ளோசர் டு காட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அண்ணாவோட வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் நேற்றே கூட ஃபினான்ஷியலாக பல பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நம்மளால் எப்படி இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் எங்களுக்கு 2 பேருக்குமே வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏசப்பா இன்னைக்கு எங்கள் கூட பேசினாங்க மெசேஜ் மூலமாக. அண்ணா கொடுக்குற ஒரு வார்த்தைகளும் பலவீனமாக இருக்கிறவங்கள கூட பலனாக மாற்றும். இன்றைக்கி சர்வீஸில் வந்து வர்ஷிப்லேருந்து மெசேஜ்லேருந்து எல்லாமே ரொம்ப எங்களோட பேசிச்சு. தாட் ப்ரொவோக்கிங் மெசேஜ். நம்ம வந்து மணி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் மணி மட்டுமே ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து வர்ஷிப் வந்து நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். உண்மையிலே வந்து ஆவியானவர் வந்து எங்களோட தெளிவாக வந்து இடைப்பட்டார். பாஸ்டருடைய மெசேஜ் படி எங்களுக்கான என்ன திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அது வந்து ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக, அதுக்கு வந்து முன்னேறி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சர்வீஸ் இருந்தது. இன்னைக்கு சர்வீஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் பிளெஸிங்காக இருந்தது. வர்ஷிப் வந்து உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. Today's message was good. Anna's words touched me. Every time you step into LLM, you would definitely experience God's presence and His revelation being new week on week, which will impact your life, not just impacting your life, but it will have a transformation, making you a blessing for others. எந்த ஒரு தேசம் ஆண்டவரை மறக்கிறதோ, எந்த ஒரு நாடு இல்லை இருக்கிற சபை அதை ப்ரிடாமினண்ட்டாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அந்த தேசம் கண்டிப்பாக ஒரு அழிவை காணும். பைபிள் எடுத்து நீங்கள் ஆதியாகமத்திலேருந்து மல்கியா வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள் ஆளுகையில் இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது.